ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லேர்னிங் சீக்ரெட். இன்றைக்கி நம்ம 2 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் ரெண்டுமே. 3 டிஜிட் ஆட் நம்பர் ஒன்று, இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ரோக்ராம் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் ஆட் நம்பர். இது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டிஜிட்டில் இருக்கணும், ஆட் நம்பராக இருக்கணும். நமக்கு ஆட் நம்பர் 3 டிஜிட்டில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 101லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்டு வேல்யூ வந்து 999ல் எண்ட் ஆகுது. ஸோ நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நமக்கு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணலாமா? ரேஞ்ச் உள்ள என்ன கொடுப்போம்? ஸ்டார்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன கொடுப்போம்? ஸ்டாப் வேல்யூ கொடுப்போம். அடுத்து மூணாவதாக ஒரு வேல்யூ கொடுக்குறோம். தேர்டு வேல்யூ வந்து என்ன வேல்யூ அப்படின்னா ஸ்டெப் வேல்யூ. என்ன மாதிரி ஸ்டெப்பில் எனக்கு வேணும் ப்ரோக்ராம் அப்படின்றது தான் ஸ்டெப் வேல்யூ. சரி, நம்ம இப்போது ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது நமக்கு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அதுக்காக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. மேலே நம்ம கவுண்டர் வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஐன்றது, அது நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தோன்னே அந்த ரேஞ்சில் இருக்க வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். எண்டு ஈக்குவல் டு நம்ம இந்த சிங்கிள் டேபு டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸ்பேஸ்க்காக. ஓகேவா? டேப் ஸ்பேஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நீங்கள் வந்து எக்ஸட்ரா போட்டு எழுதினாலே போதும் எழுதும்போது. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். n அண்டு எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்டுன்றது வந்து இன்டீஜர். முன்னாடி நமக்கு நம்பர் தான் வேணும். நம்ம நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டீஜர் கொடுத்துக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்றதுக்காக இன்ட்டுன்னு கொடுக்குறோம். இன்புட் லைன் கொடுக்குறோம். என்டர் எ நம்பர், இது நமக்கு அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. என்டர் எ நம்பர் அப்படின்னு நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம். இன்ட்டு கொடுத்ததால் தான் நம்மளால் நம்பர் கொடுக்க முடியுது. அடுத்து எக்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்? அங்கே ஸ்டேட்மெண்ட் என்டர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்டர் எ நம்பருக்கு 5 கொடுத்துட்டு என்டர் நம்பர் ஆஃப் டேர்முக்கு 10ன்னு தரேன். அடுத்து என்ன இருக்குது? ஃபார் லூப் இருக்குது இல்லையா? ஃபார் லூப்பில் நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து x+1ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸில் என்ன கொடுத்துருக்கோம்? 10 கொடுத்துருக்கோம். 10+1 அதாவது 11. இது வந்து ஸ்டாப் வேல்யூ. ஸ்டாப் வேல்யூ நமக்கு ரேஞ்சில் எப்படி இருக்கும்? -1ல் இருக்கும். ஓகேவா? அதனால் நமக்கு 10ஓட ஸ்டாப் ஆகிடும். 1லேருந்து 10ஓட ஸ்டாப் ஆகிடும். இது நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தேர்டு லைனில். அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஐ என்ன கொடுத்தோம்? நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மல்டிப்ளை சிம்பிள் அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் நம்ம கமா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காக நம்ம அந்த கமாவை யூஸ் பண்ணுறோம். எண்ணில் என்ன கொடுத்தோம்? 5 கொடுத்தோம். 5ன்னு வரும். அடுத்து ஈக்குவல் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஏன்? டபுள் கொட்டேஷன் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து ஐ மல்டிப்ளிகேஷன் என். ஓகே, ஐ மல்டிப்ளை என். ஐயில் என்ன கொடுத்தோம்? 1. ஓகேவா? 1லேருந்து 10 வரைக்கும் வரும். எண்ணில் என்ன கொடுத்தோம்? 5. இது வந்து மாறாது. நம்ம என்ன நம்பர் கொடுத்தோமோ அது மாறாது. ஓகேவா? ஐ வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அதாவது நம்ம ரேஞ்சு முடிகிற வரைக்கும் வந்துகிட்டே வரும். 1 2 3 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அவுட்புட் பாருங்கள். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.